வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 13ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 624ஆம் ஆண்டில் பத்ருப் போரில் முகமது நபியின் இராணுவத்தினருக்கும் மக்காவின் குறைசிகளுக்கும் இடையில் ஹைஜாஸ் பகுதியில் போர் மூண்டது. முஸ்லிம்கள் இப்போரில் வெற்றி பெற்றமை இஸ்லாமுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. 1138ஆம் ஆண்டில் கர்தினால் கிரிகோரியா கோண்டி எதிர் திருத்தந்தையாக 6ஆம் விக்டர் என்ற பெயரில் நியமிக்கப்பட்டார். 1639ஆம் ஆண்டில் ஹார்வர்ட் கல்லூரிக்கு சமயவாதி ஜான் ஹார்வர்ட் பெயர் சூட்டப்பட்டது. 1781ஆம் ஆண்டில் வில்லியம் எர்சல் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்தார். 1809ஆம் ஆண்டில் ஸ்வீடன் மன்னர் 4ஆம் குஸ்தாவ் அடால்ஃப் இராணுவ புரட்சியில் பதவி இழந்தார். 1865ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பு அமெரிக்க படையினரை பயன்படுத்த இணங்கியது. 1889ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் 2ஆம் அலெக்சாந்தர் அவரது அரண்மனைக்கு அருகே நடந்த குண்டு தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார். 1900ஆம் ஆண்டில் 2ஆம் போயர் யுத்தத்தில் பிரித்தானிய படைகள் ஆரஞ்சு விடுதலை ராஜ்யத்தின் புளும்பொண்டின் நகரை கைப்பற்றினர். 1900ஆம் ஆண்டில் பிரான்சில் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் வேலை நேரம் சட்டப்படி 11 மணி நேரம் என குறைக்கப்பட்டது. 1908ஆம் ஆண்டில் நெல்லைக்கு வந்த வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா, பத்மநாப ஐயர் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை அடுத்து திருநெல்வேலியில் எழுச்சி ஏற்பட்டு 4 கொல்லப்பட்டனர். 1921ஆம் ஆண்டில் மங்கோலியா சீனாவிடம் இருந்து தனது விடுதலையை அறிவித்தது. 1933ஆம் ஆண்டில் பெரும் பொருளியல் வீழ்ச்சி காலத்தில் அமெரிக்க அரசு தலைவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் அறிவித்த கட்டாய 3 நாள் வங்கி விடுமுறை முடிவடைந்து அமெரிக்க வங்கிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. 1940ஆம் ஆண்டில் இந்திய விடுதலை போராட்ட வீரர் உத்தம் சிங் லண்டனில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் வைத்து பஞ்சாப் முன்னாள் துணை நிலை ஆளுநர் மைக்கேல் ஓட்வேர் என்பவரை சுட்டு கொன்றார். 1943ஆம் ஆண்டில் பெரும் இன அழிப்பு காலத்தில் ஜெர்மானிய படையினர் போலந்தின் யூத குடியேற்றங்களை அழித்தனர். 1954ஆம் ஆண்டில் முதலாம் இந்தோ சீனா போர்க்காலத்தில் ஓ இங்குயின் கேப் தலைமையிலான வியட் மின் படைகள் பிரெஞ்சு படைகளை தாக்கினர். 1969ஆம் ஆண்டில் அப்பல்லோ 9 விண்கலம் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியது. 1979ஆம் ஆண்டில் கிரெனாடாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சி ஒன்றில் அதன் பிரதமர் எரிக் கேரி பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 1988ஆம் ஆண்டில் உலகின் மிக நீளமான கடல் அடி சுரங்கம் சைக்கான் சுரங்கம் ஜப்பானில் கட்டி முடிக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டில் கிழக்கு துருக்கியில் இடம்பெற்ற 6.8 ரிக்டர் அளவு நிலநடுக்கத்தில் 498 பேர் உயிரிழந்தனர். 1996ஆம் ஆண்டில் ஸ்காட்லாந்து டன்ஃப்ளேன் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 16 மாணவர்களும் ஓர் ஆசிரியரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1997ஆம் ஆண்டில் இந்தியாவின் பிறர் அன்பின் பணியாளர்கள் சபை அதன் தலைவர் அன்னை தெரேசாவின் இடத்துக்கு நிர்மலா ஜோஷியை தேர்ந்தெடுத்தது. 2003ஆம் ஆண்டில்
இத்தாலியில் 3,50,000 ஆண்டுகள் பழமையான மனித அடிச்சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நேச்சர் இதழ் அறிவித்தது. 2007ஆம் ஆண்டில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகளில் ஆரம்பமானது. 2008ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை நியூயார்க்கில் முதல் தடவையாக அவுன்ஸிற்கு $1000 தாண்டியது. 2012ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் சுரங்கம் ஒன்றில் பேருந்து விபத்துக்கு உள்ளானதில் 28 பேர் உயிர் இழந்தனர். 2013ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் 266வது திருத்தந்தையாக கத்தோலிக்க திருச்சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டில் அங்காராவின் மத்திய பகுதியில் குண்டு வெடிப்பு மேற்கொள்ளப்பட்டதில் 37 பேர் கொல்லப்பட்டனர், 127 பேர் காயமடைந்தனர். மேலும் மார்ச் 13ஆம் நாளானது தாய்லாந்து நாட்டில் தேசிய யானை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.